குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கொஸ்டின் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் பெர்ல் ஹார்பர் அட்டாக் 1941 அந்த கொஸ்டினை பற்றி ஒரு தமிழ் விளக்கம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 1939 இந்த வருஷம் யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா இரண்டாம் உலகப் போர் உருவானது இந்த வருஷம் தான். 1939 1945 வரை நடந்தது. இந்த இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பெர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்பட்டுச்சு. ஸோ இதோட காரணம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத, ஏன் இந்த அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மட்டும் நாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பெர்ல் ஹார்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசிபிக் ஓஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பான். இது வந்துட்டு ஆக்சுவலாக வேர்ல்டு மேப்பு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனுங்கன்னு கொடுத்துருப்பான். அதுக்கும் கீழே நிறைய குட்டி குட்டி புள்ளி எல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாமே தீவுகளை குறிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு ஹவாய் அப்படிங்கிற ஐலாண்டு தான் இது. இங்கே தான் வந்துட்டு இந்த பெர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு கப்பல் தளம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த பெர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணது தான் இந்த கொஸ்டினுக்கான ஒன்லைன் விளக்கம். ஸோ இதில் உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். 1941 டிசம்பர் 1941 வருஷம் டிசம்பர் மாதம் தான் ஜப்பான் அமெரிக்காவோட நவல் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொன்னால் கப்பல் படை தளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு சொந்தமான அந்த கப்பல் படை தளத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த அட்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. பேட்டில் ஷிப்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்கும். இது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ராயல் நேவி, பிரிட்டிஷ் சொந்தமான கப்பல் வந்துட்டு கொடுத்துருப்பான். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும் ஹரிக்கேன், ஸ்பிட் ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பிளேன்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், இதெல்லாம் சண்டை இதெல்லாம் பேசஞ்சர்ஸ் பிளேனோ வந்துட்டு கிடையாது. இதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க முடியும். சண்டை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா உற்பத்தி பண்ணி அவங்களுடைய கப்பல் படைத்தளத்தில் வச்சுருந்த நிறைய போர் விமானங்களும் போர் கப்பல்களும் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிடுது, அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடத்தை கொடுத்துருப்பான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ஜப்பான். ஸோ இதனால் கோவமடைஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் மேலே போர் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித் பிரிட்டன் அண்ட் சைனா ஆல்சோ ஜாயினிங். ஸோ அமெரிக்காவோட பிரிட்டன், இங்கிலாந்தும் சைனாவும் வந்துட்டு சேர்ந்துட்டு ஜப்பான் மேலே போர் தொடுக்கிறாங்க. இது இப்போ என்ன பண்ணுது, இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, திஸ் ப்ராட் டுகெதர் போத் ஆசியா பசிபிக் அண்ட் யூரோப்பியன் வார் இன்டு ஒன் காமன் காஸ். ஸோ இதனால் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த போரில் கலந்துக்கக்கூடிய சூழ்நிலையை வந்துட்டு ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் brought the United States with its enormous resources into war as part of allies அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் ஆலிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக அமெரிக்காவும் இந்த இரண்டாம் உலகப் போரில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நாம் சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் எனார்மஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ ஆரம்பத்தில் முதல் உலகப் போரும் சரி, இரண்டாம் உலகப் போரிலையும் அமெரிக்கா முதல்ல இந்த போர்களில் வந்துட்டு கலந்துக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேறு ஒருத்தர் பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுவரை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆயுதங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி அதை இந்த இரண்டாம் மற்றும் முதல் உலகப் போரில் கலந்துக்கிட்ட நாடுகளுக்கு விற்பனை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலே இந்த போரை ஆரம்பிக்கும்போது அவங்க வந்துட்டு இந்த இரண்டாம் மற்றும் முதல் உலகப் போரில் அமெரிக்கா கலந்துக்கவே இல்லை. முதல் உலகப் போரிலையும் கடைசியில் தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி இரண்டாம் உலகப் போரிலையும் இந்த பெர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு இந்த உலகப் போர்லேயே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஏகப்பட்ட வளம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஆயுதங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. அதே நேரம் பணமும் அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. வட்டிக்கு பணம் கொடுத்தாங்க, ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணாங்க. ஸோ இப்படி இருந்தவங்கள இந்த ஜப்பான் அட்டாக் அவங்களுக்கு சொந்தமான ஒரு கப்பல் படைத்தளத்தை அட்டாக் பண்ணுறதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இவங்களும் போருக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ 1941 இந்த இரண்டாம் உலகப் போரில் ஜாயின் பண்ண இந்த அமெரிக்கா 45 இந்த இரண்டாம் உலகப் போர் முடிகிறதுக்கு ரொம்ப குயிக்காக, அது இந்த ஆலிஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படி வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பெர்ல் ஹார்பர் அட்டாக்கோட ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. இதுதான் அதோட விளக்கம். ஸோ எல்லாருமே இந்த கொஸ்டினை படிக்கலாம். ஸ்லோ லைனர் மெட்டீரியலில் படிங்க. ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கும். அது நல்லா படிக்கிற மாணவர்கள்
தாராளமாக அந்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம். ஸோ இது ஒரு எவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.